ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 21 நவம்பர் 2024. बाबा சொல்ற, कंबाइंड सेवा के बिना सफलता असंभव है। ऐसा नहीं कि जाओ सेवा करने और लौटो तो कहो माया आ गई, मूड ऑफ हो गया, डिस्टर्ब हो गए। इसलिए अंडरलाइन करो, सेवा में सफलता या सेवा में वृद्धि का साधन है स्व और सर्व की कंबाइंड सेवा। ध्यान रहे, कोई भी सेवा हमारी स्थिति को डगमग न कर दे। இன்றைக்கு வெற்றி மூர்த்தியாக ஆகிறதை பற்றிய அவ்யக்த சமிக்ஞையில பாபா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, நாம செய்கின்ற சேவை என்பது கம்பைன்ட் ரூபத்திலே இருக்க வேண்டும். அதாவது கம்பைன்டு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது நானும் என்னுடைய பாபாவும் சேர்ந்தே இருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லுவோம். இன்றைக்கு பாபா சேவை என்ற விஷயத்துல வரும்பொழுது கம்பைண்டாக இருப்பதை பற்றி சொல்றாரு. அதாவது இந்த இடத்துல இணைந்த சேவை என்றால் சுயம் தனக்கும் சேவை நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் தன் மூலம் சேவை நடக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் செய்யணும். மற்றவர்களுக்கு சேவை செய்கின்றேன், தன்னைத்தான் சரியாக ஆத்மாவை கவனித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லது தன்னை கவனிப்பதிலேயே எப்பொழுதும் இருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு சேவையை செய்யறதில்லை அப்படியே இருக்கக்கூடாது. அதனாலதான் பாபா என்ன இன்னைக்கு சொல்றாருன்னா, தனக்கான சேவையும் மற்றும் அனைவருக்குமான சேவையும் எப்பொழுது கம்பைண்டாக இருக்குமோ, இணைந்து இருக்குமோ, அதுதான் சேவையிலே வெற்றி அடைவதற்கும் சேவையை விருத்தி செய்வதற்கும் ஆதாரம் ஆகும் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் இந்த கம்பைன்டு சேவை என்பது இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது நடக்காத காரியம் என்று பாபா கூறுகிறார். ஏனென்றால் சேவை செய்ய சென்ற பிறகு திரும்பி வரும் பொழுது போனது சேவை செய்வதற்காக, ஆனால் திரும்பி வந்ததும் மாயை வந்துவிட்டது, நான் டிஸ்டர்ப் ஆகிவிட்டேன் அல்லது மூட் ஆஃப் ஆகிவிட்டேன், என் மனநிலை கெட்டு போய்விட்டது, இது போல விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் சொல்றாங்க. அப்ப பாபா சொல்றாரு, அதனால அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது அடிக்கோடிட்டு தன் மனசுல ஒரு விஷயத்த பதிய வச்சுக்கோங்க. சேவை என்பது தனக்கும் மற்றும் அனைவருக்கும் செய்யக்கூடியதாக இருக்கட்டும், இதிலே கவனம் இருக்கட்டும். இதைத்தான் கம்பைன்டு சேவை என்று பாபா சொல்றார், இணைந்த சேவை. அதனால எந்த விதமான சேவையும் நம்முடைய ஸ்திதியை, அதாவது மனநிலையை பாழாக்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் கவனம் இருக்கட்டும்னு பாபா சொல்றார். சேவையை மட்டும் செஞ்சுட்டு வந்தோம், ஆனா வரும் பொழுது நமக்கு அந்த சேவை மூலமாக என்ன கிடைக்கணுமோ அதனுடைய உடனடி பலன், நேரடி பலனான குஷி, ஆனந்தம், ஆசீர்வாதங்கள், சக்தி, இது எல்லாமே ஆத்மாவுக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் நாம சேவை செய்யறோம் அப்படின்னா, இது எதுவுமே நமக்கு அனுபவம் ஆகல அப்படின்னா, அந்த சேவை செய்தாலும் ஒன்றுதான், செய்யலைனாலும் ஒன்றுதான். அதனால பாபா சொல்றாரு, அதுக்காக சேவை செய்யாம இருக்கணும்னு சொல்ல வரல. பாபா சொல்றதனுடைய அர்த்தம் இங்க என்ன, நல்ல ஸ்திதியை நாம உருவாக்கி சேவையை பண்ணணும். அப்ப சேவையில வெற்றி ஏற்படும். இந்த விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற அதே நேரத்துல தனக்கும் அங்கே சேவை நடக்கணும். அதாவது தன்னுடைய ஸ்திதியை கெட்டு போகாமல், பாழாக்காமல், ரொம்ப உயர்ந்ததாக நாம சிரேஷ்டமான மனநிலையில இருந்து அடுத்தவர்களுக்கு இந்த சேவையை செய்யணும். அதுல கவனம் வைக்கணும். அப்ப வெற்றி மூர்த்தியா ஆக முடியும் என்று பாபா இன்றைக்கு புரிய வைக்கிறாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.